சூரத்துல் இன்ஃபிதார், வெடித்து பிளந்து போதல். இறைமறையின் 82ஆம் அத்தியாயமான இது அல் இன்ஃபிதார், வெடித்து போதல் என்றழைக்கப்படுகின்றது. உலக அழிவு நாளில் வானம் வெடித்து சிதறி போதலை குறிக்கின்றது. 19 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தில் 80 சொற்களை கொண்ட 334 எழுத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக எண்ணிக்கையிடப்பட்டுள்ளது. மாநபியின் மக்கா வாழ்வில் அருளப்பட்ட இது மறுமை நாளின் தொடக்க நிலையை எடுத்து கூறுகிறது. இறைவன் மாபெரும் கொடையாளன். மனிதருக்கு அவன் வழங்கியுள்ள அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம் தாராளம் என்று கூறி மனிதனின் வடிவமைப்பை எடுத்துக்காட்டி சிந்திக்க வைக்கிறது. ஒருவனே இறைவன் என்றும் உணர்த்துகிறது. மனிதனின் ஒவ்வொரு பேச்சும் செயலும் அவனவனிடம் இருக்கும் கண்காணிப்பு வானவர்களால் பதியப்படுகின்றன. மிகுந்த கவனத்துடன் மனிதன் பேசட்டும், செயல்களை செய்யட்டும் என்று அறிவுறுத்துகிறது. நல்லோர் தீயோர் அடையப் போகும் பலாபலனை கூறுகிறது. மனிதனின் புண்ணிய பாவச் செயல்களை கூறுகிறது. மனிதனின் புண்ணிய பாவச் செயல்களுக்கான கூலி தண்டனை பற்றியும் உறுதிப்படுத்துகிறது. இன்னும் எண்ணிறந்த சிந்தனை செய்திகள் அடுக்கு தொடராய் அழகழகாய் வசனங்கள் பேசுகின்றன. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவா. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழில் திருபெயர் போற்றி தொடங்குகிறேன். இதஸ் ஸமாஉ ஃபதரத் وَإِذَا الْكَوَاكِبُ انتَثَرَتْ وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ عَلِمَتْ نَفْسٌ مَا قَدَّمَتْ وَأَخَّرَتْ. வானம் வெடித்து பிளந்து சிதறி போகும்போது, நட்சத்திரங்கள் எரிபொருள் தீர்ந்து உதிர்ந்து விழும்போது, மேலும் கடல்கள் குமுறி கொந்தளித்து சுனாமியாய் ஆர்த்தெழுந்து அலையலையாய் அடித்து எரிந்து தொலைந்து போகும்போது, புதை குழிகளா மண்ணறைகள் அசைந்து திரிந்து அப்படியே தலைகீழாய் புரட்டப்பட்டு அடக்கப்பட்டவர்கள் வெளியேற்றும் வண்ணம் திறக்கப்படும் போது, மனிதனே உன் நிலை என்ன ஆகும்? நிலையாக வாழ்விருக்கும் என்றென்னும் உன் வாழ்வு நிலை குலைந்து போகும். காணல் நீராய் காணாமல் போகும். கலைந்த கனவாய் தொலைந்து போகும். அவ்வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனது நல்லற செயல்களில் எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறது, எதை நிரந்தர நல்லறமாக அமல் ஜாரியாவாக விட்டு வந்திருக்கிறது என்பதை நன்கு அறிந்து கொள்ளும். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين
ஏ மனிதா, மமதை பேசிக் கொண்டிருப்பவனே, பேரலும் பெரும் கொடையாளனான உமது இறைவனின் நினைவிலிருந்து உம்மை அகற்றி வேற்று சித்தாந்த கற்பனை பொய்மை தெய்வ மதங்கள் பாதைகளில் கொண்டு சென்று உன்னை மதிமயங்கச் செய்து ஏமாற்றியது எது? மூட நம்பிக்கையில் உன்னை தள்ளியது எது? எதுவுமாகவுமே இல்லாமல் இருந்த உன்னை அவன்தான் படைத்தான். பின்னர் உன்னை சீர்படுத்தி செவ்வையாக்கினான். அவன் நாடியபடி உனக்கு உருவத் தோற்றம் தந்து அங்கங்களை முறையாக பொருத்தி உயிரூட்டி உழவவிட்டான். எல்லாம் செய்தவன் இறைவன். நீங்கள் அறியாமலேயே, உங்களுக்கு தெரியாமலேயே, உங்களுக்கு அவசியமானவை அனைத்தையும் அவன் செய்து வைத்து விட்டான். எனினும் நன்றி இல்லாமல் அவனுக்கு எதிராகவே நீங்கள் சிந்திக்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள். காலமெல்லாம் இந்த பூமியிலேயே நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்றெண்ணிக்கொண்டு என்னென்னவோ தேடுகிறீர்கள். எது எதுவோ செய்து ஏகனை மறந்து விடுகின்றீர்கள். இவ்வுலகத்தையே நீங்கள் நினைக்கின்றீர்கள். அவ்வாறல்ல. உங்களது பேச்சு, செயல், எண்ணம் எல்லாமே கவனிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நீங்களே மறுமையின் நீதி விசாரணை நாளை பொய்யென கூறுகின்றீர்கள். அப்படியெல்லாம் எந்த நாளும் இல்லை, மரணத்தோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று துணிந்து பொய்ப்பிக்கின்றீர்கள். மனிதர்களே, உங்கள் சொல் செயல்களை பதிவு செய்து உங்களை கண்காணிப்பதற்காக வானவர்களில் உங்களில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிராமன் காத்திபீன் يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين. ஆம், அவர்கள் உண்மையை மட்டுமே பதிவு செய்யும் கண்ணியமிக்க நேர்மையான எழுத்தர்கள். உங்களில் அவர்கள் இருப்பதால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அறிகின்றார்கள். இரவு, பகல், இருள், வெளிச்சம், தனிமை, கூட்டு, இவ்வாறான எல்லா நிலைகளையும் தெரிகின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹுவை மட்டுமே ஒரே இறைவனாக நம்பிக்கை கொண்டு அவனது இஸ்லாமிய பெருநெறியில் தூய உணர்வுடன் நடந்து புண்ணியம் செய்த நல்லோர்கள் சிங்கார சுவன பேரின்ப சுகபோகத்தின் நிலை திளைத்திருப்பர். மேலும் ஓரிரை உண்மை கோட்பாட்டிற்கு முரணாக நடந்து மூட நம்பிக்கை கொண்டு பாவங்களை துணிந்து செய்த பாவிகள் நிச்சயம் பாழும் பயங்கரப்படு நாச நரகத்தில் விழுந்து கிடப்பர். ஆம், அந்த நீதி விசாரணை நியாய தீர்ப்பு நாளில் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் நரகில் போய் சேருவார்கள். وَمَا هُمْ عَنْهَا بِغَائِبِينَ وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينِ ثُمَّ مَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينِ يَوْمَ لَا تَمْلِكُ نَفْسٌ لِنَفْسٍ شَيْئًا وَالْأَمْرُ يَوْمَئِذٍ لِلَّهِ
அதிலிருந்து அவர்கள் தப்பித்து மறைந்து ஒளிந்தோடிவிட முடியாது. எவ்வகையிலும் அவர்கள் தப்பிக்க முடியாது. தூதரே, அந்த நீதி தீர்ப்பு நாள் என்னவென்பதை நீர் அறிவீரா? மறுபடியும் பின்னரும் கேட்கிறோம், அந்த நீதி தீர்ப்பு நாள் எத்தகையது என்பதை நீர் அறிவீரா? ஆம், அந்த நாள் நிற்கதியான ஒரு நாள், யாரும் எவருக்கும் உதவி கொள்ள முடியாத நாள், எந்த ஒரு மனிதனும் மற்ற மனிதனுக்கு எதையும் வழங்குவதற்கு எந்த சக்தியும் உரிமையும் வாய்ப்பும் இல்லாத நாள். ஆம், அந்நாளின் ஆளுமை அதிகாரம் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியாம் அல்லாஹ்விடம்தான் இருக்கும். அவனே முழு அதிகாரம் கொண்ட உரிமையாளனாக எஜமானனாக இருப்பான். அன்றும் அவன் மட்டுமே இறைவன். ஆம், இன்றும் அவனே உண்மையான ஒரே இறைவன். ஏன், என்றும் அவனே இறைவன். ஸதகல்லாஹுல் அஸீம்.